11th standard third lesson periodic classification of elements அதுக்கான important questions பார்த்தீங்கன்னா define Mendele's periodic law, the properties of the elements or the periodic functions of their atomic weight. ஸோ எல்லாமே எழுதியிருந்தாலும் atomic weight அப்படிங்கிற பாயிண்ட் அங்கே இருந்தால் தான் உங்களுக்கு மார்க். செகண்ட் கொஷின் define modern periodic law, the physical and chemical properties of the element or the periodic functions of the atomic number. key point அப்படிங்கிறது அங்கே atomic number. Next question, write the electronic configuration of lanthanoids and actinoids. So lanthanoids ஓடது எடுத்துட்டிங்கன்னா 4f1 to 14, 5d 0 to 1, 6s2. Actinoids 5f 0 to 14, 60 0 to 2, 7s2. Next question, define electron negativity. So attract the shared pair of electron towards itself, that is A plus electron gives A minus. So electron attract பண்ணிக்கும்போது anion மாறுது plus electron affinity. Next question, explain Pauli exclusion method. Explain Pauling method for ionic radius. So ionic radius calculate பண்ணக்கூடிய Pauling method ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இதுக்கு D equal to RC plus, that is radius of cation plus radius of anion. So radius of cation அப்படிங்கிறது inversely proportional to the effective nuclear charge of cation. So 1 by Z effective C plus or A minus inversely proportional to 1 by Z effective A minus. So Z effective அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, that is effective nuclear charge அப்படிங்கிறது Z minus S. எஸ்ங்கிறது அட்டாமிக் நம்பர், எஸ்ங்கிறது ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா RC ப்ளஸ் பை RA மைனஸ். ஸோ ரேடியஸ் ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது ஸோ ரெசிப்ரோக்கில் Z எஃபெக்டிவ் ஈக்குவல் டு A எஃபெக்டிவ் A மைனஸ் டிவைடட் பை Z எஃபெக்டிவ் C ப்ளஸ். ஓகேவா? ஸோ பை சால்விங் ஈக்குவேஷன் 1 and 5. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் அடுத்தது வந்து இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அயானிக் ரேடியோ வேல்யூ வந்து கிடைக்கக்கூடியது. Next question, define electron negativity. So electron negativity கான definition, energy required to remove the electron from an isolated gaseous atom. ஓகேவா? ஸோ எம்ங்கிறது ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி வந்து தேவைப்படுது எடுத்துக்குது. ஸோ கிவ்ஸ் M ப்ளஸ் எலக்ட்ரானை அதாவது என்னவாகுது எனர்ஜி ரெக்வயர்டு. ஸோ அப்போ வந்து அயனைசேஷன் எனர்ஜி எடுத்துக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் த டயகோனல் ரிலேஷன்ஷிப்பு. ஸோ த சிமிலாரிட்டி in properties existing between the diagonally placed element. ஸோ டயகோனலாக பிளேஸ்டாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா சிமிலராக இருக்கக்கூடியது. லித்தியம் மெக்னீஷியம், அடுத்தது வந்து பெர்லியம் அலுமினியம், நெக்ஸ்ட் போரான் சிலிக்கன். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிமிலராக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வாட் இஸ் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஆர் ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த இனர்ஷியல் எலக்ட்ரான்ஸை எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட் அஸ் எ ஷீல்டு பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். நியூக்ளியஸ்க்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்க்கும் இடையில ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த இனர்ஷியல் எலக்ட்ரான்ஸ் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஆர் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்பிளைன் த பீரியாடிக் ட்ரெண்ட் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. ஸோ ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கக்கூடியது. தனித்தனியாக கேட்டாலும் நீங்கள் ரெண்டுக்குமே வந்து ஒரே ஆன்சர் தான். ஸோ குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு குரூப்பில் வந்து அடிட்டிவ் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் டு த நியூ ஷெல்லு. நெக்ஸ்ட் அப்போ நியூக்ளியர் சார்ஜ் வந்து அங்கே டிக்ரீஸ் ஆகுது. தட் இஸ் அயானிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீசஸ், நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீசஸ். நெக்ஸ்ட் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீசஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் அயனைசேஷன் என்தால்பி. ஸோ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ். Now additive electrons are added to the same shell, so atomic or ionic radius வந்து decreases. ஓகேவா? நெக்ஸ்ட் why halogen act as a oxidizing agent அப்படின்னு கேட்கலாம். சரியா? ஸோ ஹாலஜன் பார்த்திங்க அப்படின்னா ஹை எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அண்டு எலக்ட்ரான் அஃபினிட்டி. நெக்ஸ்ட் வந்து அன்ஸ்டேபிள் NP5 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ NP5 அப்படிங்கிறதுனால அக்செப்ட் 1 எலக்ட்ரானா. ஸோ ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், நோபல் கேஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அது மாறக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ். அயான்ஸ் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் த ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ Na ப்ளஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா 2,8, F மைனஸ் எடுத்துட்டிங்கனாலும் 2,8. ஸோ சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒய் நோபல் கேஸ் 0 எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ NS2 NP6 அப்படின்னு இருக்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதோடது. ஸோ கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கிறதுனால அது வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்குது.
நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒய் பெரிலியம் அண்ட் போரான் ஹேவிங் 0 எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிறத சொல்லும். ஸோ பெரிலியம் அட்டாமிக் நம்பர் 4 1:2:2, ஸோ கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்குது. நைட்ரஜன் எடுத்துட்டிங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 7 1:2:2, 2p3, ஸோ ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருந்தாலும் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்னா சைஸ் ஆஃப் தி ஆட்டம், நியூக்ளியர் சார்ஜ், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஸ்க்ரீனிங் எஃபெக்ட், ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால். Next question, why the noble gas are inert? So it has completely filled electronic configuration, so it is neither accept or nor electron, so it is inert அப்படிங்கிறத சொல்கிறோம். Next, which orbitals are more stable? பார்த்திங்க அப்படின்னா எது மோர் ஸ்டேபிள், ஹாஃப் ஃபில்டாக இருக்கா அண்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடியது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கக்கூடியது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், how will you calculate electron negativity by Pauling method? ஸோ பவுலிங் மெத்தட் படி எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி கைஏ மைனஸ் கைபி ஈக்குவல் டு 0.182 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இஏ டு பி மைனஸ் இஏஏ இன்ட்டு இபிபி த ஹோல் பவர் ஹாஃப்னு சொல்கிறோம். சரி, இங்கே வந்து எனர்ஜி ஆஃப் ஏபி ஏஏ ஏபி பிபி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் எனர்ஜி ஆஃப் ஏபி டு ஏ டு பி டூ அப்படிங்கிறது ஏபி ஏ டு பி டூ. நெக்ஸ்ட் வந்து கேல்குலேஷன் ஆஃப் கோவலண்ட் ரேடியஸ் பை ஸ்கோமேக்கர் ஸ்டீவன்சன் மெத்தடு. ஸோ டி AB equal to RA, radius of A plus radius of B minus 0.09 chi A minus chi B. ஓகேவா. ஸோ இந்த இன்ட்டு ஏ நாட் அப்படின்னு சொல்கிறோம். ஏங்கிறது அதோட வந்து யூனிட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஒய் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளூரின் இஸ் லோயர் தேன் சல்ஃபர் அண்டு குளோரின். ஸோ ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளூரின் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மாலர் சைஸாக இருக்கக்கூடியது. அடுத்து ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்குது. வேலன்ஸ் எலக்ட்ரான் என்டர் இன்ட்டு 2p ஆர்பிட்டாலுக்கு போகிறதுனால அது வந்து ஹையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் கோவலண்ட் ரேடியஸ். half of the internuclear distance between two identical atoms linked by a single covalent bond. So இது வந்து covalent radius. Next, metallic radius, half of the distance between two adjacent metal atoms in a closely packed metallic crystal. Next, ionic radius, distance between the center of the nucleus and the outermost the distance between the center of the nucleus and the outermost shell containing the valence electron. ஸோ இது அயானிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். இவ்வளோ மட்டும்தான். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே உங்களுக்கு போதும்.